இந்த இயற்கையை காப்பாற்றலாம் என்று என்னாலான முயற்சியை மேற்கொள்கிறேன். என்னாலான முடிவுகளை என்னுடைய பிறந்த நாளிலிருந்து இயற்கைக்காக போராடுகிறேன். என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் என்னுடைய சமூகத்திற்கு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த பாடசாலையுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அழகுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலையுடைய வரலாறுகள் சொல்லப்படும். இதுதான் முக்கியம். நாளைக்கு வருகிற ஒரு சந்ததி கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக அருமையாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிற போது ஒரு மகிழ்ச்சி கண்டேன். நான் நினைக்கிறேன், அண்மையிலே நான் ஒரு கதையை படித்தேன். பெங்காலி மத்தாய் என்று அவர் அமெரிக்கான நோபல் பரிசை பெற்றார். உலகத்திலே பலருக்கான அமெரிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்படுவது. ஆனால் பெங்காலி மத்தாய்க்குரிய நோபல் பரிசு இயற்கையை பேணுவதற்காக, இயற்கையினுடைய சூழலை மதிப்பதற்காக, இயற்கைக்காக போராடுவதற்காக அவருக்கும் இன்னொருவருக்கும் வழங்கப்பட்டது. பெங்காலி மத்தாய் அந்த நோபல் பரிசை, அமெரிக்கான நோபல் பரிசை பெற்ற பிற்பாடு அவர் உரையாற்றுகிற பொழுது சொன்னார், பிள்ளைகள் உங்களுக்காக அவர் உரையாற்றும் பொழுது சொன்னார், தன்னுடைய பதுவிலையை சொன்னார், ஒரு பெரிய அடர்ந்த காடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்டிலே இருந்த விலங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அருகிலே உள்ள ஒரு ஆற்றங்கரையிலே ஒதுங்கி இருக்கின்றன. காடு எரிகிறது என்ற பயத்தில் அதற்குள் இருக்க முடியாமல் ஒதுங்கி இருக்கின்றன. ஆனால் ஒரு சின்ன சிட்டுக்குருவி, இந்த விரல் அளவில் அந்த சிட்டுக்குருவி இருக்கும், ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். அதனுடைய சின்ன தொண்டு, அது சிட்டுக்குருவியே சின்ன, அதுக்கு ஒரு சின்ன தொண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்டுக்குருவி. இப்போ குறை இல்லை, நீங்கள் எல்லாம் ஃபோன் பாதிக்கிறதால அது வாரது குறையும். அந்த சிட்டுக்குருவி பக்கத்தில் உள்ள ஆற்றுல போய் தன்னை சொண்டால் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த எரிகிற நெருப்பில் ஊற்றிட்டு போகும். அப்போ இந்த யானை கூட்டம், குதிரை கூட்டம், ஏனைய மிருகங்கள் எல்லாம் பார்த்து பரிகசிக்கணும், நக்கல் அடிக்கணும். நீ கொண்டு போய் இந்த சொண்டால ஊத்துற தண்ணியால இந்த காடு நூந்துடுமா, இந்த நெருப்பு நூந்துடுமா? ஆனால் அது தங்க பயணத்தை கைவிடுது. போகுது, பறக்குது, தண்ணி எடுக்குது, திரும்ப கொண்டு எரிகிற நெருப்புக்கு மேலே ஊற்றுது, திரும்ப போகுது, தண்ணி எடுத்து கொண்டு ஊற்றுது. அந்த சின்ன சிட்டுக்குருவி. ஆனால் இந்த பெரிய மிருக கூட்டங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு நக்கல் நையாண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக அது ஒரு கலைக்கு போகிற நேரத்தில் இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லிச்சான், எனக்கு தெரியும் நான் கொண்டு போய் ஊற்றுற தண்ணியால் காடு நெருப்பு நூறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடையவர்கள், என் மூதாதையர்கள், என்னுடைய பரம்பரையினர் இந்த காட்டிலே எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், இந்த காட்டுத்தாய் எங்களை எவ்வளவு காப்பாற்றி இருந்தார். ஆகவே அவர் பற்றி எரிகிற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் செய்கிறேன். அது உங்களுக்கு சில விட பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய கடமையை நான் ஆற்றுகிறேன் என்று அந்த சிட்டுக்குருவி சொன்னது. எனக்கு தெரியும் இந்த நெருப்பை நூக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய கடமையை செய்கிறேன். ஒவ்வொருவரும் தந்தன் கடமைகளை செய்தால் நான் நினைக்கிறேன் இந்த காட்டுகையை பற்றி இருக்கிற தீ அணைக்க முடியும் என்று அந்த சிட்டுக்குருவி சொல்லியிருக்கிறது. அதைத்தான் பெங்காலி மத்தாய் சொன்னார், நானும் இந்த இயற்கையை காப்பாற்றலாம் என்று என்னாலான முயற்சியை மேற்கொள்கிறேன். என்னாலான முடிவுகளை என்னுடைய பிறந்த நாளிலிருந்து இயற்கைக்காக போராடுகிறேன். ஆகவே என்னுடைய அந்த சின்ன முயற்சியை நான் செய்திருக்கிறேன். அதுபோலதான் முருகானந்தா கல்லூரிக்கு என்னுடைய ஒரு சின்ன முயற்சியை நான் செய்திருக்கிறேன். அது அதிபர்களுடைய கடும் முயற்சி, உங்களுடைய எல்லோருடைய வேண்டுதல், எல்லாருடைய கூட்டு முயற்சி இங்கே ஒரு சின்ன மாற்றத்தை தந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளை, இயற்கையை நேசியுங்கள், உங்களோடு வாழுகின்ற சூழலை நேசியுங்கள். இந்த கல்லூரி தாய்க்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. நான் இங்கே எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர்கள் சொல்கிற பொழுது சொன்னாங்க, கல்வியில் நீங்கள் இன்னும் ஒரு அடைவை எட்டி பிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள். ஒரு காலம் முருகானந்தா கல்லூரிக்கு இருந்த மகிமை பெயர் உங்களுக்கு தெரியும். ஜெயம்போத்தில் மண்ணெண்ணெய் விட்டு பஞ்சில் விளக்கு கொளுத்தி படித்த காலத்தில் கணித விஞ்ஞான துறையில் இந்த கல்லூரியிலிருந்து 3 பேர் திரியை பெற்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் எனக்கு அது கோவை காலமும் தெரியாது. அவர்கள் 4 காலம், 4 பேர் 4 ஏ பெற்று பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தார்கள். கணித விஞ்ஞானத்துறை இந்த கல்லூரியில் இருந்து போயிருந்தார்கள்.
இதே ஊரை சார்ந்தவர்கள். இன்று அவர்கள் மிகப்பெரிய பொறியியலாளர்களாக, மருத்துவர்களாக அவர்கள் முடிகிறார்கள். ஆகவே முடியாது என்பது ஒரு மனிதனுக்குரிய சொல் அல்ல. முடியாது என்ற வார்த்தைகளை நாங்கள் தூக்கி வச்சிருவோம். நாங்கள் இயலக்கூடிய அளவுக்கு முயற்சிப்போம். சின்ன சிட்டுக்குருவியை போல நாங்கள் முயற்சி கொண்டே இருக்க வேண்டும். அதே அந்த முயற்சி உங்களுக்கான வெற்றியை தரும். உங்களால் முடியும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது உங்களிடம் இருந்தால்தான் மிக அழகாக இருக்கும். இங்கே தேவாரம் பாடிய மாணவர்களை பார்த்து அந்த குரல், கம்பீரமான அந்த தொனி, அவருடைய இருந்த ரசனை, லயம், அது இருந்தவர்களை கட்டி போட்டு நான் கேட்டேன். நான் அதிபரை அவர் 6 பையன் ஏனென்றால் நான் அந்த மாணவி யார் என்று கேட்டேன். காரணம், அந்த நீங்கள் பாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது உங்களுடைய ஆற்றலை வெளியில் இருக்கிறவர்கள் அளந்து கொள்கிறார்கள். உங்களுக்கான எதிர்காலத்தை அவர்கள் கணித்துக் கொள்கிறார்கள். அந்த வாழ்த்துக்களும் செய்திகளும் உங்களை வளர்த்து விடுகிறது. ஆகவே இந்த கல்லூரிக்குரிய வரலாற்றை உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார்கள். அதிபர் சொன்னது போல கட்டடங்களும் துறைகளும் அல்ல, நீங்கள் கற்கிற கல்விதான் நாளைக்கு வரலாற்றை மாற்றியமைக்கும். ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, உங்களுடைய அந்த அருமையான முயற்சி, கல்விக்கான சாதனை இன்னும் பல மாற்றங்களை தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல நாளிலே இது ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த வரதன் சார் இருந்த காலம், பிற்பாடு சூரியகுமாரி டீச்சர் இருந்த காலம், இப்பொழுது பங்கேற்செல்வன் சாருடைய காலம், இதற்கு முதல் பல அதிபர்கள் இங்கே கடமையாற்றி இருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள். நான் ஒரு காலத்திலே மாணவனாக இருந்த பொழுது அந்தோனி பிள்ளை சார் அதிபராக இருந்திருக்கிறார். வைட் அண்ட் வைட்டோடு தான் இருப்பார். அவர் ரோட்டில் கண்டா தம்பி என்னோட ஏற்றி கொண்டே உள்ளன்னு சொல்லுவார். நாங்கள் ஏழு படிக்கிற காலத்தில் அந்தோனி பிள்ளை சார் காலத்தை நான் பார்த்திருக்கிறேன். துரராஜாஸ்வர் அதிபராக இருந்த காலத்தை கண்ணாலே பார்த்திருக்கிறேன், படிக்கவில்லை. என்னுடைய மனைவி இந்த பாடசாலையிலே ஒரு பழைய மாணவியாக இருந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய காலத்திலே முருகானந்தாவை பார்த்து வளர்ந்தவர்களில் நான் ஒருவன். நான் முதல் கல்வி பொதுத்துறாதர உயர்தர பரீட்சை தோற்றியது இந்த பாடசாலை. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே 2 அல்லது 3 சென்டர் தான் 85, 86 ஆண்டுகளில் காப்போத்த உயர்தரத்துக்குரிய சென்டர்கள். அதிலே வட்டக்கட்சி பகுதிகளுக்கெல்லாம் கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே படித்த எங்களுக்கும் இங்கே தான் சென்டர். நாங்கள் அங்கே இருந்து, நான் இங்கே வந்து அண்ணன் கணவதி பிள்ளை அண்ணன் வீட்டில் இருந்து தான் இந்த பரீட்சைக்கு தோற்றியது 87ஆம் ஆண்டு. ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, எதிர்காலம் உங்களுடைய கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. நல்ல காலத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான ஒரு சின்ன ஒரு கைங்கரியத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆற்றியிருக்கிறோம். ஆற்றிய இந்த பணியில் இன்னும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களை வாழ்த்தி இந்த நல்ல நாளுக்கும் அருமையான நாளிலே அழைத்து ஒரு வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி கூறி அதிபருக்கும் எடுத்துக்காட்டுகளாக மாறி வருகின்ற நிலையில் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அது முருகானந்தா கல்லூரி சமூகத்தினரின் கோரிக்கைக்கு அமைவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைப்பதற்கு இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினரும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்டங்களின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை அன்போடு அடுத்த சுடரினை ஏற்றுவதற்காக பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அயல் பாடசாலை அதிபர்கள் சார்பாக திரு சுதர்சன் அன்போடு அழைத்திருக்கின்றேன்.
ஊடாக நடைபெறுகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே பல திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். எனவே அவ்வாறான போட்டிகளிலையும் விளையாட்டு நிகழ்வுகளையும் நீங்கள் பங்கு பெற்றுகின்ற பொழுதுதான் ஒரு சமநிலையான ஆளுமை கொண்டவர்களாக நீங்கள் உருவாகுவீர்கள். அந்த வகையில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய சமூகத்தின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யக்கூடிய வகையிலே இந்த பாடசாலையுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். மாணவ செல்வங்களாகிய நீங்களும் ஒழுங்காக கற்று எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.